வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆசனா செக்ஷனில் நம்ம ஒரே டைப்பு 2 ஆசனா, ஒரு ஆசனா அதோட 2 வேரியேஷன். இந்த 2 வேரியேஷன் பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பத்த கோணாசனா, தித்திலி போஸ் ஆர் பட்டர்ஃப்ளை போஸ் ஆர் காப்லர் போஸ், இது ஒன்று. ப்ளஸ் சூப்த பத்த கோணாசனா, இந்த பட்டர்ஃப்ளை போஸை படுத்துட்டு பண்ணுறது. இந்த 2 விஷயம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆசனாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணிட்டு தான் பண்ணணும். இது கொஞ்சம் சிம்பிளான ஆசனா தான். நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை போஸையே கூட ஒரு வார்ம் அப்பாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே. ஒரு 5 minutes நீங்கள் பட்டர்ஃப்ளை போஸில் ஃப்ளாப்பிங் சொல்லுவாங்க, காலம் அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உடம்பு வார்ம் ஆகும். ஸோ கம்பல்சரியாக வார்ம் அப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆசனா பண்ணி கூல் டவுன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இது பண்ணாலும் வார்ம் அப், ஆசனா, கூல் டவுன், அதுக்கப்புறமா மெடிடேஷன், அது நீங்கள் சீக்வன்ஸில் கொண்டு போங்க. இது ஒன்று. 2வது, இந்த ஆசனாலாம் வெறும் வயிற்றில் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஒரு 5 o'clock 6 o'clock அந்த மாதிரி பண்ணுங்கள். டே பிகின் பண்ணுங்கள் இதை வச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மேட் போட்டு பண்ணுங்கள். நீங்கள் காட்டன் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி போடலாம், பட் அதெல்லாம் கொஞ்சம் வழுக்குது நான் பார்த்த வரைக்கும். இல்லை திக்கான காட்டன் ஸ்ப்ரெட் வழுக்காதுன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைனா இந்த மாதிரி மேட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்க அந்த மாதிரி மேட் போட்டு பண்ணுங்கள், க்ரிப் இருக்கும். ஸோ இந்த 3 விஷயம். அதே மாதிரி ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். வீக்லி நான் 3 times பண்ணுவேன் டே, இல்லை வீக்லி 5 times பண்ணுவேன். அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள். டைம், அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணுற இடத்த மாற்றாதீங்க. ஸோ இந்த இடத்துல பெட்ரூமில் இந்த கார்னரில் விண்டோ பக்கத்தில் நான் பண்ணுவேன், அதே இடத்துல பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு எனர்ஜி லெவல் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த எனர்ஜி இருக்கும், அங்கே போனீங்கனாலே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும், அது பாடிக்கு புரிஞ்சிடும். இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்தால் யோகா ஆசனா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சில பேசிக் டிப்ஸு. ஸோ வெறும் வயிற்றில் காலையில் எனர்ஜியோட ரிலாக்ஸ்டாக வேறு எதுவும் யோசிக்காமல் ஃபுல் அவேர்னஸோட உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறது விஷயத்து மேலே இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விஷயம்லாம் சேர்த்து இப்போ நம்ம பண்ணுற ஆசனா மேபி இப்போ நம்ம பண்ணி காட்டும் போது டெமோவாக காட்டுறதுலாம் டைம் ஆகும். இந்த 2 ஆசனா நீங்கள் ஒரு 30 seconds பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வார்ம் அப் பண்ணிட்டு தான் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கூலிங் டவுனும் நான் மோஸ்ட்லி சவாசனா பண்ண நான் அப்படியே சொல்லி கொடுத்துறேன், இதுவே பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ பட்டர்ஃப்ளை ஃபோர்ஸ். இப்போ பட்டர்ஃப்ளை ஃபோர்ஸில் வார்ம் அப் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பத்த கோணாசனா, பட்டர்ஃப்ளை ஃபோர்ஸ். காலை நல்லா மடக்கி உள்ளே கொண்டு வந்துட்டு இதே ஒரு ஆசனா தான், இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்பிக்கையோட ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே டெய்லி 10 times ஸ்டார்ட் பண்ணுங்கள். 50 times 100 times, நீங்கள் ஒரு நாளைக்கு 500 to 1000 times கூட பண்ணலாம், ரொம்ப நல்லது. இது நிறைய அத்லீட்ஸ் பண்ணுவாங்க. எந்த ஃபீல்டில் அவங்க இருந்தாலும் இந்த ஒரு ஆசனாவை நீங்கள் பார்க்கலாம். வார்ம் அப்பில் நிறைய விஷயத்தில் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரொம்ப நல்லது. இது பண்ணுறதுனால நம்மளோட ஹிப் ஏரியா நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஹிப் ஏரியாவுக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அது இம்ப்ரூவ் ஆக ஹிப்பு ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஹிப் ஏரியாவில் இருக்கிற பார்ட்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸோ இது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது மேலோ ஃபீமேலோ என்ன ஏஜ் இருந்தாலும் ரீப்ரொடக்டிவ் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஹிப் ஏரியா இந்த நம்மளோட இடுப்பு பகுதியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தித்திலி, இந்த ஃப்ளாப்பிங், இந்த பட்டர்ஃப்ளை ஃபோர்ஸோட இந்த ஃப்ளாப்பிங், இது ஒரு வார்ம் அப்பாக தான் நான் பண்ணுறேன். இதை நீங்கள் டெய்லி பண்ணுங்கள். உங்களால் எப்போல்லாம் முடியுமோ, வயிறு எம்டியாக இருக்குது, வயிற்றில் எதுவும் ஃபுட் இல்லை, நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், ஒரு மேட்டு இல்லைன்னா ஒரு பாயில் உட்காடுறேன், ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா இப்படி வச்சுட்டு அமைதியாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு பண்ணுங்கள். நான் ப்ரீத் இன் பண்ணுறேன்னு தெரியணுன்றதுக்காக இப்படி சத்தமாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது ரிலாக்ஸ்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு நல்லா பிராணசக்தியும் போகும். உங்களோட இந்த கிராண்ட் ஏரியா, பெல்விக் ஏரியா, இந்த இடம் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸோ இதுவே ஒரு ஆசனாக நீங்கள் வச்சுக்கலாம், இதை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பத்தகோண ஆசனா, தித்திலி போஸ். நார்மல் காலை இப்படி வச்சுட்டு
கீழே காலை ஸ்ட்ரெச் பண்ணணும். கால் கீழே படணும். பின்னாடி நீங்கள் கை வச்சிங்கன்னா கால் கீழே பட்டுரும். உங்களோட பாதங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துருக்கீங்க. இப்படியே உட்காருங்க ரிலாக்ஸ்டாக. ஒரு 3 to 5 breaths. மெதுவாக மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க. இது வந்து பத்த கோணாசனா. இதை பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவாங்க, தித்லி ஆசனான்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு வேரியேஷன் ஃப்ளாப்பிங்கோட பண்ணோம். ஏன்னா அது வந்து வார்ம் அப்பாக நம்ம பண்ணோம். அது உங்களுக்கு வார்ம் அப் தரும். அதுவும் ஒரு ஆசனா தான். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். நீங்கள் கைகளை முன்னாடி நீட்டி மெதுவாக எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ அப்படியே பெண்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 2 breaths ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ்டாக பின்னாடி வாங்க. இப்படி பண்ணும்போது இன்னும் இந்த ஏரியாலாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ மறுபடியும் பாருங்கள். கைகளை நீளமாக வச்சுட்டு breathe in and hold 1 2 3 4 5. breathe out and relax. breathe in. உங்களால் 5 counts வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியலன்னா 2 breath கொஞ்சம் வேகமாக பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். எவ்வளோ முடியுமோ ஆனால் பண்ணுங்க. பாருங்க, இப்படி பண்ணுங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி ஃப்ரண்ட்டில் போயிட்டு கையை எப்படி வச்சுட்டு மெதுவாக தரையை பெண்ட் பண்ணி இன்னும் காங்களை தூண்டும். இப்படி நீங்கள் பண்ணும்போது இந்த இடம்லாம் நல்லா இருக்கும். இந்த இடம்லாம் நல்லா இருக்கும். ஏரியா ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ மறுபடியும் பாருங்கள். இப்படி இருக்கீங்க. ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணவே பண்ணாதீங்க. எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஏன்னா நிறைய பேர் இந்த மூமெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இங்கே வந்து வலிக்க ஆரம்பிக்கும். உங்களால் எவ்வளோ முடியுமோ இதுவாக பண்ணுங்கள். அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியாமல் ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட்டோட பண்ணுங்கள். அதே மாதிரி கால்கள் கீழே படலைன்னா இப்படி வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகுது ரொம்ப. இப்போ நம்ம நார்மலாக பார்க்குறோன்னு நரி கட்டுறதுன்னு ஆகும். நம்ம சின்ன வயசுலாம் விளையாடும் போது திடீர்னு இந்த இடம் பிடிச்சிக்கும் ஓட முடியாது. இது வந்து அத்லீட்ஸ்லாம் நிறையா ஆகும். பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பிடிச்சிக்கும். அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் சரியாகிறதுக்கு அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஸோ கால் கீழே இப்படி டச் ஆகலன்னும் போது நீங்கள் இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஒரு 3 breath அந்த மாதிரி. நிறைய பேருக்கு கால் இப்படி டச் ஆகாது. அப்படி டச் ஆகாதவங்க இந்த மாதிரி பிளாக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 2 கால் அடிக்க இப்படி வைங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எவ்வளோ முடியுமோ. இப்போ இந்த பிளாக் வந்து மீடியம் சைஸு. ஸோ சின்ன சைஸ் பிளாக் இருந்தால் இன்னும் கீழே வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இப்படி வச்சுட்டு இது மேலே ஃப்ளாப் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ரிமூவ் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து இப்படி உட்காந்து பண்ணுறதுல டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இப்போ இந்த பிளாக்கை கீழே வச்சு பிளாக் மேலே உட்காந்துட்டு பண்ணுங்க. பிளாக் மேலே உட்காந்துட்டு கால்களை கிட்ட வச்சு ஃப்ளாப் பண்ணுங்கள். இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட பிளாக் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தலகாணி போட்டுக்கோங்க. ரொம்ப குஷன் இல்லாமல். ஏன்னா ரொம்ப குஷன் இருந்தால் அது உள்ளே போயிடும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற தலகாணி வச்சுட்டு பிளாக் மாதிரி நீங்கள் தலகாணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் எப்படின்னா நீங்கள் பிளாக் வச்சுட்டு பிளாக் மேலே காலை வச்சுட்டும் பண்ணலாம். இது ஒரு விதமான ஸ்ட்ரெச். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து உங்களுக்கு கேப்பு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு கேப் கிடைக்கும். ஸோ பிளாக் மேலே காலை வச்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணலாம். மற்றதுலாம் இதே மாதிரி. இது செகண்ட் லெவல் மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து பேசிக் பத்த கோணாசனம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து மெயினாக இது பண்ணுறதுக்கான ரீசன் மறுபடியும் சொல்கிறேன். இதோட பெனிஃபிட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து நம்மளோட ஹிப் ஏரியாவுக்கு ரொம்ப நல்லது. பெல்விக் போன், ஹிப் ஏரியாவில் இருக்கிற ஆர்கன்ஸ்க்கெலாம் வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பகுதியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடம் அந்த இடம் அந்த இடம் இல்லை. ஏன்னா எல்லாமே இன்டர் கனெக்டட். நீங்கள் இந்த ஹிப் ஏரியாவை ஸ்ட்ராங்காக வச்சிங்கன்னா இதுதான் வந்து இந்த பெல்விக் ஏரியான்றது தான் பாட்டம். அங்கேருந்து தான் உங்களோட ஸ்பைன் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட பின்பகுதி எலும்பு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? முதுகுத்தண்டு. ஸோ முதுகுத்தண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு முதுகுத்தண்டு நல்லா இருக்கணும். முதுகுத்தண்டு நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஹிப் ஏரியா, அந்த கிரைன் ஏரியாவை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கரெக்டாக செயல்படாமல் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஃபீமேல்ஸ் நிறைய பேருக்கு ஃபீமேல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது.
இந்த மாதிரி இந்த பத்த கோணாசனாவை ரெகுலராக பண்ணுங்கள். டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும், பெரிய சேஞ்சஸ் வரும். இதுக்குன்னு நீங்கள் வந்து நிறைய அவஸ்தைப்பட்டிருப்பீங்க, நிறைய பணம்லாம் செலவாயிருக்கும், சொல்ல முடியாத நிறைய துயர்கள் நிறைய அனுபவிச்சிருக்கோம். இதை நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 45 days to 180 days or 200 days பண்ணுங்கள். டெய்லி பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்பெண்ட் 1 minute எவ்ரி டே. இப்போ வார்ம் அப் மாதிரி பண்ணோம், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். அடுத்தது சுப்த பத்ரகோணாசனா பண்ண போகிறோம், அதுவும் பண்ணுங்கள். நிறைய சேஞ்சஸ் ஆகும். ஸ்பைன் ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஹிப் ஏரியா ஃபஸ்ட்டு ஹிப்பு ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஹிப்பு ஸ்ட்ரெங்தன் ஆக ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸ்பைன் ஸ்ட்ரெங்தன் ஆகிடுச்சுன்னா என்டையர் பாடி பயங்கரமாக ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸோ இப்படி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இந்த வேரியேஷன் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது வந்து பத்ரகோணாசனாவோட. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு இப்படி பண்ணுறது வார்ம் அப்பு. ரெண்டாவது கால்களை ஒன்றா வச்சு கால்களை கீழே ப்ரெஸ் பண்ணி இந்த ப்ரெஷரில் ஹோல்ட் பண்ணுறோம். மூணாவது ஃப்ரண்ட்டில் எவ்வளோ முடியுமோ போயிட்டு இதை நம்ம டச் பண்ணுறோம். இதை நீங்கள் இப்படியும் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்தது சுப்த பஜ்ரகோணாசனா. இது என்னென்னா படுத்துக்கிறது. இதே பொசிஷனில் படுத்துட்டு ரெஸ்ட் பண்ணும்போது இன்னும் சில ஆர்கன்ஸ்க்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் பத்ரகோணாசனா பொசிஷன். நான் இந்த இடத்துல வந்து நான் அப்படியே படுத்துட்டு காலை எவ்வளோ முடியுமோ நான் ஃப்ளாட்டாக வைக்கிறேன். ஸோ இப்படியே நீங்கள் இந்த பொசிஷனில் மெதுவாக ப்ரீதின் ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து ஒரு 20 breaths மூச்சு எடுத்து விட்டீங்க 20 வாட்டி அந்த மாதிரி பண்ணலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது பண்ணும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். இது வந்து சுப்த பத்ரகோணாசனா ஆர் பட்டர்ஃப்ளை, லைங் டவுன் பட்டர்ஃப்ளை போஸ். இது இந்த பொசிஷனில் எவ்வளோ நேரம் முடியுமோ வருங்க. கால்கள் ரெண்டும் தானாகவே ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். ப்ரெஸ் ஆக இந்த இடம் நல்லா விரியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆசனம். இது அப்படியே இப்படி பண்ணுங்கள். இந்த பொசிஷன்லேயே இருங்க. நீங்கள் இப்படி இருக்கும் போதே உங்கள் முட்டி உங்கள் தைஸ் வந்து உங்கள் கால்களை கலக்கிற மாதிரி இந்த இடம் ஓப்பன் அப் ஆகும். இது மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதே மாதிரி உங்கள் ஹிப் ஏரியாவை நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அன்வான்ட் ஃப்ளஷ் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிடும். பிளட் சர்க்குலேஷன் அங்கே இம்ப்ரூவ் ஆகுதுன்ற ஃபோக்கஸோட அவேர்னஸோட இது இப்படி பண்ணுங்கள். அதிகமாக வேணும்னா இதை நீங்கள் இப்படியும் பண்ணலாம். மெதுவாக கால்களை மெதுவாக ஃப்ளாப் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும், மெதுவாக பண்ணுங்கள். பண்ண அங்கே பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்படி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, கால் ரொம்ப மேலே இருக்குன்றவங்க இந்த 2 சைட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் தலைகாணிக்கும் பிளாக் வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் பிளாக் வச்சுருக்கேன். தலைகாணி இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி பண்ணலாம். இன்னொருத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, என்னால் பின்னாடி படுக்க முடியலன்ற பிரச்சனை வரும். அப்படி வரவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி பிளாக் இருந்தால் நீங்கள் முதுகிட்ட கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். எந்த ஆங்கிளில் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படி வச்சுட்டு நீங்கள் அப்படியே படுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் தலைகாணியும் வைக்கலாம். ஸோ ஒன்று பின்னாடி ஒன்று, சைட்லேயும் 2 வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்று பின்னாடி ஒன்று. ஸோ தட் தலை வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த பொசிஷனில் இப்படி இருக்கலாம். இப்போ பிளாக் இல்லை, தலைகாணி இருக்குன்னா தலைகாணி வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டானது வச்சிங்கன்னா அப்படியே ரொம்ப அழுத்தம் வரும். ஸோ கொஞ்சம் ஹார்டான தலைகாணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி வச்சுட்டு இந்த சுப்த பத்ரகோணாசனா நீங்கள் பண்ணலாம். பட்டர்ஃப்ளை போஸ். ஸோ இப்படியே இருந்தீங்கன்னா இந்த பொசிஷனில் ஒரு ஃபுல் எஃபெக்ட். இதுக்கப்புறமா நீங்கள் சப்ளாங்கால் போட்டோ இல்லை வஜ்ராசனாலே ஒரு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ரெனவஸான, ரொம்ப ஸ்ட்ரெச்சிங்கான இது கிடையாது. இது சிம்பிள் பட் ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் இப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம். சின்முத்ரா வச்சுக்கோங்க. உங்களோட ஆள்காட்டி விரல் அண்ட் கட்டை விரலோட நுனிகள் தொட்டுட்டு
இந்த மாதிரி தொடமால வைங்க. கைகள் வந்து தொடைக்குள்ளேயே இருக்கட்டும். இப்படி வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகுது. இவ்வளோ நேரம் நான் பண்ண ஆசனாவோட கம்ப்ளீட் பெனிஃபிட் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகுது, உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு 10 வாட்டி சொல்லிவிட்டு அப்புறமா 5 வாட்டி உடம்பு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உடம்பு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே உடம்பு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இதனோட கூல் டவுன் டெக்னிக்காக அது வச்சுக்கணும். ஆனால் நீங்கள் கம்பல்சரியாக அதை பண்ணணும். இந்த கூல் டவுன் பண்ணுறதுக்கு மேபி உங்களுக்கு 30 to 40 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஆனால் இதை பண்ணணும். நீங்கள் உடம்பு நீங்கள் கூல் டவுன் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், பட்டர்ஃப்ளை போஸ், பத்த கோணாசனா, அதே மாதிரி சுப்த பத்த கோணாசனா, அதை வார்ம் அப் ஆகும். பிளாக் தலைகடையாக யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதை ரெகுலராக பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமாக இருக்கட்டும், ஹிப் ஏரியாவாக இருக்கட்டும், நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அது வந்து மூலாதார சக்கரமும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் வந்து நம்ம முதுகுத்தண்டோட ஸ்டார்டிங் ஏரியா. இந்த ஏரியாவை ஹெல்த்தியாக வச்சாங்கன்னா அது யாராக இருந்தாலும், மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் அவங்க லைஃப் வந்து ரொம்ப மாறும். உடம்புலேயே ஒரு புது எனர்ஜி வரும். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, டெய்லி பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெரிய மரம் வளர்க்குற மாதிரி தான். ஒரே நாளில், 2 நாளில், இல்லை ஒரே வாரத்தில், ஒரே மாதத்தில் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. பட் ரெகுலராக பண்ணுங்கள். ஒரு 3 months அப்படி டைம் வைங்க. உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லைஃப் மாறும். ஏன்னா தேவையில்லாமல் நம்ம மெடிக்கல் விஷயங்களுக்கும் தேவையில்லாத மன உளைச்சலையும் வந்து இந்த சின்ன சின்ன விஷயம் டெய்லி இதை ஒரு 1 minute பண்ணுங்கள். ஒரு பேசிக் வார்ம் அப், அப்புறமா இதை பண்ணுங்கள். டெய்லி பண்ணுங்கள். ஒரு 6 months பண்ணுங்கள். நீங்கள் யாருக்குமே எந்த பெனிஃபிட் பற்றியும் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். உங்கள் லைஃப்பில் வர சேஞ்சஸை பார்த்து அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா வேணுன்னா சொல்லுங்கள். பட் ரெகுலராக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை ரெகுலராக பண்ணி இந்த ஒரு 2 minutes டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி இதோட ரிசல்ட் கிடச்சி ஹாப்பியாக வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.